சென்னா மசாலா பண்ணுறதுக்கு கடையில் வாங்குகிற சோளி மசாலாலாம் யூஸ் பண்ணாமல் வீட்டிலையே ஃப்ரெஷ்ஷாக சூப்பரான மசாலா அரைச்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு சென்னா நைட்டே ஓவர் நைட்ஸ் சோக் பண்ணி வச்சிடணும். மார்னிங் தண்ணி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு 4-5 விசில் எடுத்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்துடும். மசாலா பவுடர் அரைக்கிறதுக்கு முந்திரி பருப்பு, பட்டை, கிராம்பு, சோம்பு, சீரகம், மிளகு, கல்பாசி, பிரிஞ்சி இலை, மிளகு, கசகசா எல்லாம் போட்டு நல்லா ட்ரை பவுடராக அரைச்சிக்கோங்க. இந்த பவுட்ரு தான் இந்த கிரேவிக்கு டேஸ்ட்டே கொடுக்கும். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், கொஞ்சம் பெரிய வெங்காயம், 2 தக்காளி நல்லா போட்டு மையாக அரைச்சிக்கோங்க. அதில் கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. கடாயில் 1 ஸ்பூன் பட்டர், 1 ஸ்பூன் எண்ணெய் போட்டு பிரிஞ்சி இலை, பட்டை போட்டு நல்லா வறுத்துட்டு கருவேப்பிலை, அரைச்சி வச்சுருந்த வெங்காயம், தக்காளி பேஸ்ட்டு போட்டு நல்லா வணக்குங்க. அதில் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பவுடர், அப்புறம் மிளகாத்தூள் எல்லாம் போட்டு நல்லா வணக்கிட்டு அரைச்சி வச்சுருந்த மசாலா பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வணக்குங்க. மசாலா கொதிச்சதுக்கப்புறம் வேக வச்ச சென்னாயும் போட்டுட்டு கஸ்தூரி மெத்தி பவுடர் கொஞ்சம் போட்டுக்கோங்க. மேலே கொத்தமல்லி தழை தூவி இறக்குனீங்க.